அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மார்ச் மாத ராசி பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த மார்ச் மாசம் ஆரம்பிக்கும் போதுல சூரிய பகவானும் சனி பகவான் கும்பத்திலையும், புதன் சுக்கிரன் ராகு மீனத்திலையும், குரு பகவான் ரிஷபத்திலையும், செவ்வாய் பகவான் மிதுனத்திலையும், அதே மாதிரி கேது பகவான் கன்னியிலையும், இது இல்லாம சந்திரன் 12 ராசியிலையும் இந்த மாதத்துல பெயர்ச்சி ஆவார். அதை பத்தி இப்ப நம்ம பேச போறோம். அதுவும் இல்லாம இந்த பெயர்ச்சின்னு சொன்னேன் பாத்தீங்களா, இந்த மாசத்துல மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே மாதிரி முக்கியமான பெயர்ச்சியான சனி பெயர்ச்சி மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறம் மீனத்துக்குள்ள பெயர்ச்சி ஆகிறார். இது மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தா மார்ச் 1ஆம் தேதியே மத்தியானம் நேரத்துல 1 மணியை போல சுக்கிரன் வக்ரம் ஆகிறார். அதே மாதிரி மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் வக்ரம் ஆகிறார். இந்த மாசத்துல இன்னொரு முக்கியமான குறிப்பும் இருக்கு. என்னதுன்னா 5 கிரக கூட்டணி. 5 கிரகங்களும் ஒரு இடத்துல கூட்டணி வைக்கிறனால எந்த வகையான யோகங்கள் நடக்கும், எந்த வகையான பாதகமான தன்மையா இருக்கும். என்ன சொல்ல போனா திடீர்னு ஒருத்தர் டாப்புக்கும் வருவாங்க, திடீர்னு ஒரு சில ராசிக்காரர்கள் பள்ளத்துக்கும் போவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் யார் யார் அந்த ராசிகள், 12 ராசிகள் நமக்கு இருக்கு. கோச்சாரம் வரும்போதுல சந்திரன் பேர்ச்சியாக எந்தெந்த ராசிகளுக்கு அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா இந்த வீடியோல பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாசத்துல உங்க ராசி அதிபதி மாசம் ஆரம்பிக்கும் போதிலே வக்ரமாகிறார் உச்ச நிலையில. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பெரியாள் மாதிரியே இருந்து உங்களை கொஞ்சம் தட்டி வைக்கிற மாதிரி. அது எப்படின்னா, உங்களை பெரியாள்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க உங்களை அமுக்க போறாங்க, ஒரே அடியா ஸ்மாஷ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. என்ன எடுத்தோன்னே இப்படி சொல்றேன்னா, அதாவது யாரெல்லாம் ஜால்ரா பாடுறாங்களோ அவங்களாம் நம்பாதீங்க. உங்களை யாராவது ஒருத்தவங்க முன்னாடி உங்க முகத்துக்கு முன்னாடி புகழ்றாங்கன்னா அவங்கள இந்த நேரத்துல நம்ப வேண்டாம். ஏன்னா நீங்க உச்சமா இருக்கீங்க, பிளஸ் வக்ரம் அடையிறீங்க. நீச்ச புடன் அங்க இருக்கா, அதோட சேர்ந்து 15ஆம் தேதிக்கு மேல வக்ரம் ஆவார். அப்படிங்கும்போது என்ன ஆகும்? ஜாமீன் போடுறேங்கிற பேர்ல நீங்க மாட்டுவீங்க. சாதாரண ஜாமீன் என்ன, சாதாரண கையெழுத்து. எந்த கோர்ட்டு சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஃபைனான்ஸ் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, எங்கேயுமே நீங்க ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 5ஆம் அதிபதி நீச்சம் பெற்று வக்ரம் ஆகிறார். ஒன்னும் உங்களுக்கு பாதிப்பு வரும், இல்ல அவங்களுக்கு பாதிப்பு வரும். வேணா நீங்க உச்ச வக்ரம், அவங்க நீச்ச வக்ரம், 15ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கோ இல்ல அவங்களுக்கோ உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். அதெல்லாம் நீங்க கவனமாவே பார்த்துக்கணும். அதுவும் எந்த மாதிரி உடல்நிலை பாதிப்பு ஏற்படும்? உங்களுக்கு ஏற்பட்டா எந்த மாதிரி ஏற்படும்? முழங்காலுக்கு கீழே இல்லையா, வெளியில சொல்ல முடியாத மாதிரி. ஒன்றும் இல்லை, லேசா தலைவலியா இருக்கும், அது நீங்க வெளியில பெருசா சொல்ல மாட்டீங்க. இல்ல வயிற்று வலியா இருக்கும், அது பெருசா நீங்க கேர் பண்ண மாட்டீங்க. முழங்கால் கீழே தொடைப்பகுதியில இதெல்லாம் ஏதாவது வெளியில சொல்ல முடியாத மாதிரி வலி வரும். இது உங்களுக்கான. உங்க பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் வீங்கிருச்சு, மஞ்சக்காமலை போட்டுருச்சு, இல்லாட்டி அம்மை வந்துருச்சு, இந்த மாதிரி அமைப்பு. ஏன் வேணா உங்க பிள்ளைகளுக்கு 5ஆம் அதிபதி, உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதி வக்ரம் அடைந்து ராகுவோட இணைகிறார், அதோட சூரியனும் சேருவாரு. அப்படிங்கும்போது சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்க குழந்தைகளுக்கு வரும். ரிஷபராசியினர் குழந்தைகளுக்கு வரும் ஹீட் ப்ராப்ளம். அதெல்லாம் நீங்க கவனமா பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு குளிர்ச்சியான உணவுகளை கொடுத்து பழகுங்க. சமயத்துல உங்களுக்கே அல்சர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் கூட வரலாம். ரெண்டும் ஒண்ணு தானே. வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா அல்சரும் ஒரு இது தானே, ஹீட்டால கூட அல்சர் வரலாம். அதனால குளிர்ச்சியான உணவுகளை நீங்களும் உங்க பிள்ளைகளும் எடுத்துக்கிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க. காரமான ஒரு உணவுகளை நீங்க தவிர்த்துக்கணும் ரிஷபராசியினர். மற்றபடி எதுவும் பாதிப்பு இருக்கான்னு கேட்டா உங்க எதிரிகளால் உங்களுக்கு தொந்தரவு அதிகமாகும். அதே மாதிரி சுகரு, ப்ரெஷரு இந்த மாதிரி வியாதியில உள்ளவங்களா இருந்தா முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருங்க. உங்களை நீங்களே ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. வெளியில இருந்து உங்களை யாரும் ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. இந்த நேரத்துல நீங்களே உங்களை ப்ரெஷர் பண்ணிக்குவீங்க. அதே மாதிரி லவ் சார்ந்த அமைப்புகள், இளம் வயதினர் லவ் பண்றீங்க இருந்தா அது பிரேக்கப் ஆகிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீங்க அதை பத்தி கேர் பண்ண வேண்டாம். அதுக்காண்டி நான் அதை பண்ணுகிறேன், நான் இதை பண்ண போறேன், எதுவும் வேண்டாம். நமக்கானதா இருந்தா நம்மளை தேடி வரும். நமக்கானது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை தேடி போகணும்னு அவசியமே இல்லை. சிம்பிளா புரிஞ்சுக்கங்க. பினான்சியலா நீங்க ஓடுங்க இளம் வயதினரா இருக்கும் பட்சத்தில். அதே மாதிரி தொழில் ஸ்தானம் உங்களுக்கு நல்லா இருக்கு. ரிஷபராசினருக்கு 10ஆம் அதிபதியான சனி
10ஆம் இடத்தை ஆட்சி பலம் அடைகிறார். அதே மாதிரி 11ஆம் இடத்துக்கு சஞ்சரிப்பார் 29ஆம் தேதிக்கு அப்புறம். ஆனால் தொழில் ஸ்தானத்துல ஒரு குறையும் இல்லை. அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புகள்லையும் ஒரு குறையும் இல்லை, அதுவும் நல்லா இருக்கு. என்னன்னு சொல்ல போனா நிறைய பேர் ரிஷபராசினர் வேலை இல்லாம இருக்கிறவங்க கூட அந்த கால் டாக்ஸி, பைக் ரிலேட்டடா அந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி இதுல நம்ம பணம் சம்பாதிக்கலாமா, இதையே நம்ம தொழில் ஸ்தானமா மாத்திக்க கூடாது அப்படின்னு கூட உங்களுக்கு மென்டாலிட்டி வரும். அதாவது பயணம் பண்றதுனால மூலியமா பணம் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்குவீங்க. அதை அப்படிதான் சொல்லணும். ஜொமேட்டோ, ஸ்விக்கி இப்படின்னு பர்டிகுலரா ஒரு விஷயத்த சொல்றதோட பயணம் பண்றீங்க, அது மூலியமா பணம் சம்பாதிக்கணும். இப்ப கார்ல போறீங்க, உங்களுக்கு பணம், இல்லாட்டி அந்த காருக்கு 2 காரை வித்து கொடுக்கறனால பணம், புரோக்கர்ஸ் மாதிரி. அதே மாதிரி நீ ரிஷபராசினர் புரோக்கர்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே நீங்க பாக்குறது கவனமா பாருங்க. இந்த பக்கம் பணம் வருமா, அந்த பக்கம் பணம், அங்க பக்கம் பொருள் தரமா, ரொம்ப ரொம்ப கவனமா பார்க்கணும். ஏன் உங்க 2வது பதி நீச்ச வக்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தரமற்ற பொருளை நீங்க கொண்டு போய் கொடுத்துட்டீங்கிற மாதிரி பேர் வரும். இல்ல தரமற்ற பணத்தை கம்மியா வாங்கி கொடுத்துட்டேன், ஏமாத்திட்டேன் அப்படிங்கிற பேரை வாங்குவீங்க. அதாவது ஒரு பெஸ்ட்டுன்னு நீங்க உங்களை தேடி வந்து உங்களை திட்டுற மாதிரி சூழ்நிலை, இதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். திருமண அமைப்பு நல்லா இருக்கு. ராசிக்கு 7ஆம் அதிபதி 2ல வந்திருக்கிறனால மனைவியிடையே இருந்த வாக்குவாதம்லாம் குறையும். அவங்களோட உடல்நிலை பாதிக்கப்படும், அது வேற. ஆனா அந்த அன்பு, கணவன் மனைவிக்கு உண்டான அன்பு நல்லா இருக்கும், பாதிப்பு இல்லாம இருக்கும். முன்னைக்கு இப்ப பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கும். என்ன நீங்க கொஞ்சம் கடுசா பேசுவீங்க ரிஷபராசினர். ஏன்னா ராசி அதிபதி உச்சம் விட்டு வக்ரம் ஆகும் போது தான் என்ன பேசுறோம்னே தெரியாம பேசுவீங்க ரிஷபராசினர். அப்புறம் பேசிவிட்டு போய் சாரின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த இதுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி ஒரு ஜாலி ட்ரிப் மாதிரி அரேஞ்ச் பண்ணி போயிட்டு வரவங்களும் இருப்பீங்க. பணத்தை செலவு பண்ணுவீங்க. ஏன் 12ஆம் அதிபதி 2ல அப்படின்னா என்ன, கையில வந்த பணத்தை செலவு பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்களே உருவாக்கிக்குவீங்க. சோ இந்த நேரத்துல ரிஷபராசினர் என்ன பினான்சியலா கவனமா இருக்கணும். பணம் பத்தாதுன்னு சொல்லல, மேசராசினருக்கு பணம் பத்தாதுன்னே சொல்லிட்டேன். ஆனா ரிஷபராசினருக்கு பணம் கையில இருக்கும், வரும் செலவாகும், வரும் செலவாகும், அந்த மாதிரிதான் இருக்குமே ஒழிய ஒரே அடியா டவுன் ஆக மாட்டீங்க. யாரு? ரிஷபராசினர். இதோட தானா, வேற எதுவும் பிளஸ்ஸா எனக்கு இல்லையான்னு கேட்டா சிறு சிறு பயணங்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், அனுகூலம் கிடைக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல 5 கிரகம் சேருது. அப்படி 5 கிரகம் சேரும் போதுல என்ன ஆகும்? தன்னறியாத லாபம் ஒண்ணு வரும், சம்பந்தமே இல்லாம இருக்கும், உங்களுக்கு அப்படி ஒண்ணு இருக்குங்கிறதே தெரியாது, அந்த மூலியமா லாபம் கிடைக்கும். இது மட்டும் தானான்னு கேட்டா 2ஆம் தொழிலுக்கு உண்டான சிந்தனைகள்லாம் வரும் இந்த மாச கடைசியில. இதெல்லாம் மாச கடைசியில 2வது தொழில் செய்வோம், 3வது தொழில் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதே மாதிரி குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல, அதாவது மேரேஜ் ஆகி குழந்தை இல்லை, இந்த நேரத்துல நான் குழந்தைக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொன்னீங்கன்னா மெடிக்கல் டேர்ம்ஸ்ல போறவங்க போகலாம். இயற்கையா நேச்சுரலா வரணும்னா வெயிட் பண்ணுங்க, அதுக்கு இப்போதைக்கு பலன் இல்லை. வேணா 5ஆம் அதிபதி நீச்சம் வக்ரம், இல்ல நான் மெடிக்கல் டேர்ம்ஸ்ல போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த நேரத்துல போகலாம், தப்பு இல்லை. வேணா நீச்ச வக்ரம் பெற்ற புதன் ராகுவோட இணையும் போதுல மெடிக்கல் டேர்ம்ஸ்ல போகலாம், அதுல எல்லாம் பாதிப்பு வராது. ராசியாதிபதி நீச்சம் பெற்று உச்சம் பெற்று வக்ரமாகறனால தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும்னு நான் சொல்லல, கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஏன்? அந்த புதன் வக்ரமாகறனால. அதே மாதிரி சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையெல்லாம் ஒரு சிலருக்கு வரும். ரிஷபராசினருக்கு சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்பீங்க, வாக்கு கொடுத்துருப்பீங்க, ஜெயிச்சு வரலாங்கிற மாதிரி பண்ணியிருப்பீங்க, ஆனா காப்பாற்ற முடியாம போயிருக்கும். உங்களுக்கு ஒரே ஒரு பிளஸ் என்ன தெரியுமா? 8ஆம் அதிபதி ராசியில வக்ரம் பரிவர்த்தனை யோகத்துல இருக்காரு. அது ஒண்ணுதான் உங்களுக்கு இந்த மார்ச் மாசத்திலே பிளஸ். பரிவர்த்தனை யோகம் என்ன செய்யும்? 8ஆம் அதிபதி இல்ல, அதையும் பார்க்கணும்ல. 8ஆம் அதிபதி போய் ராசியில பரிவர்த்தனை யோகத்துல இருக்காரு. எங்க? 11 ராசிக்கும். அப்படிங்கும்போது என்ன, இந்த நேரத்துல பிளஸ்ன்னு நான் சொல்லணும்னா, ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆயிருப்பீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு 2ஆம் திருமணம் நடக்கும். அதே மாதிரி ஆல்ரெடி மேரேஜ் ஆகி கணவனையோ இல்ல மனைவியோ இழந்தவங்க இருப்பீங்கல்ல, அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் நடக்கும். அது ஒண்ணுதான் இந்த நேரத்துல பிளஸ்ஸா, அதாவது ஒரு நெகட்டிவான விஷயமே பாசிட்டிவா மாறுற மாதிரி உள்ள தன்மையில இந்த நேரத்துல ரிஷபராசினருக்கு அமைப்பு இருக்கு. அதுதான் பிளஸ்ஸா சொல்றேன். இல்ல இது எனக்கு யூஸா இல்ல, வேற ஏதாவது சொல்லுங்கன்னா, ஒரு நெகட்டிவான விஷயம், அந்த நெகட்டிவான விஷயத்தையே பாசிட்டிவா மாத்திக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை உங்களுக்கு நடக்கும். இதுதான் உங்களுக்கு இருக்கிற இந்த மாசத்தோட முக்கியமான நட்பலன்.
நெகட்டிவான விஷயத்த நீங்க செய்யும் போது பாசிட்டிவா இருக்கும். நார்மலான உள்ள விஷயம் எல்லாமே நெகட்டிவா நடக்கும். அதெல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணும். கவனமா போங்க, எங்கேயும் அவசரப்பட வேண்டாம். சரியா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். நான் மேசராசி சொன்னவங்களுக்கே தான் உங்களுக்கும் சொல்லுவேன். முதல்ல உங்களோட தோற்றம், அந்த தோற்றத்துக்கு பாதிப்பு வரும். ஜனனகால ஜாதகத்திலே சுக்கிரன் நீச்சமா இருந்தாலோ புதன் நீச்சமா இருந்தாலோ உங்களோட தோலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, உங்களோட தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தோற்றத்தால் ஒரு வாய்ப்புகள் இழக்கப்படும். உங்களோட அப்பீரன்ஸால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்காம போகும். அதே மாதிரி ஜனனகால ஜாதகத்திலே சுக்கிரன் புதன் பாதிக்கப்பட்டிருக்கும் போது உங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். இதெல்லாம் நீங்க தான் முக்கியமா பார்த்துக்கணும். அதே மாதிரி டீலரா இருப்பீங்கல்ல, டீலர்ஸ்னா எந்த டீலர்ஸ்? கார் டீலர்ஸா இருப்பீங்களா, இந்த இங்க இருந்து இங்க மாத்திரம் புரோக்கர்ஸா இருப்பீங்கல்ல, அவங்கெல்லாம் உங்களை பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் வருவாங்க. சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வரும். அதே மாதிரி பார்ட்டிஸ் ஏமாத்திட்டு போயிடுவாங்க. நீங்க நடுவுல இருந்து மாட்டிக்குவீங்க. எதா இருந்தாலும் கவனமா இருங்க. டீலராவோ ஒரு புரோக்கராவோ நீங்க இருந்தீங்கன்னா, 2 பேருக்கு நடுவுல நீங்க இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அவசரப்பட்டு நான் இறங்கி நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு சொல்லி உங்க நேம நீங்க கெடுத்துக்காதீங்க. இந்த நேரத்துல உங்களோட ஃபேம் குறையும், நேம் குறையும், வேற எதுவும் இல்லை. அதாட்டி தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள்ல கவனமா இருக்கணும். சரியா? அடுத்தது ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த நேரத்துல பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆதாயம், அதாவது ஆதாயம்னா எப்படி? விற்பதன் மூலம் ஆதாயம். ஏன் இப்படி சொல்றீங்க? 4ஆம் அதிபதி 4க்கு 8 சஞ்சரிக்க போகிறார். உங்களுக்கு அது 11. ராசிப்படி 11ஆம் இடத்துக்கு சூரியன் வரார். 4ஆம் அதிபதி 4க்கு 8 சஞ்சரிக்கிறார். அவர் மட்டும் சஞ்சரித்தா தப்பு இல்லை, ராகு சேர்றார், சனி சேர்றார் இந்த மாச கடைசியில. அப்படிங்கும் போதுல என்ன நடக்கும்? அந்த இடத்துல ஆல்ரெடி பிரச்சனை இருக்கும். அந்த இடத்த நான் வச்சிருந்தாதான் எனக்கு பிரச்சனை. சோ அதை நான் வித்துட்டேன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் யோசிச்சு அந்த ஒரு லேண்டை விற்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை நீங்க யோசிப்பீங்க. சரியா? இது மட்டும் இல்லை, அதாவது இது லேண்ட் ரிலேட்டடா ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த நேரத்துல மேஜரா லேண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு அந்த இது லேண்டு மட்டும் தானே. அப்ப வேற எதுவும் இல்லையா? பைக்கு வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புகள்லையும் வித்தத்து புதுசா வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு தன்மை. தாயாரோட உடல்நிலையா இருந்தா அது தேறி வர தன்மையில இருக்கும், பாதிப்பு இல்லாம இருக்கும். என்ன மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகமா பண்ணிடுவீங்க. அவங்க உடல்நிலை தேறி வந்துடும், அதுலலாம் ஒரு குறையும் இல்லை. மருத்துவ செலவை எக்ஸஸா பண்ணிடுவீங்க, அதிகமான காசை கொடுத்து ராஜ வைத்தியம் பண்ணி கொண்டு வருவீங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, பாதிப்பு இல்லை. அதே மாதிரி தந்தையாரோட உடல்நிலை தேறி வரும். பினான்சியலா உங்களுக்கு பாதிப்பு கொஞ்சம் கம்மி தான். வென் கம்பேர் டு கார்த்திகை நட்சத்திரையும் மிருகசீரிசையும் ரோஹிணி நட்சத்திரக்காக பினான்சியலா பாதிப்பு கொஞ்சம் கம்மி தான். நல்லா இருக்கும், ஹாப்பினஸாகவும் இருக்கும். அதே மாதிரி லைஃப் ஸ்டைலும் நல்லா இருக்கும். குடும்ப வாழ்க்கை நல்லா அனுசரித்து எல்லாத்தையும் கொண்டு வரதுலேருந்து எல்லாமே நல்லா இருக்கும். அடுத்தது மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள். மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள் டாக்குமெண்ட் ரிலேட்டடாக ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி சிறு சிறு பயணங்கள், இங்கே அங்கே போயிட்டு வரேங்கிற பெரும் பயணத்தை கூட நீங்க நம்பலாம், சிறு பயணத்தை நம்பக்கூடாது. லோக்கல்ல இருக்கும் போதுல ஆக்சிடென்ட் ஆகாம பாத்துக்கோங்க. நீங்க வெளியூர் போறது கூட பாதிக்காது. ஆனா லோக்கல்ல சாதாரணமா பைக்ல போவீங்க, சாதாரணமா நடந்து போவீங்க, சாதாரணமா சைக்கிள்ல போவீங்க, அப்ப கவனமா இருக்கணும். ரோஹிணி மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள். ஏன்? 4ஆம் அதிபதி 4க்கு 8 சஞ்சரிக்க போறார். அதே மாதிரி ராசியாதிபதியும் 6ஆம் அதிபதியும் உங்களுக்கு ஒருத்தர் தான். அவர் எங்க இருக்கார்? ராசிக்கு 11ல இருக்கார். 11 லாபம் தான். அது எந்த மாதிரி லாபம்? நம்ம தானே படுத்து கலந்து சாப்பிடுறதுக்கு பேர் லாபம் நினைச்சா ஆக்சிடென்ட் ஆகி படுத்து கலந்து சாப்பிடுறது லாபமா? அதனால நீங்க ஏன் இந்த மிருகசீரிச நட்சத்திரத்தை மட்டும் இப்படி சொல்றேன்? வேணா நீங்க வேகம் அதிகமா இருக்கும். மற்ற 2 நட்சத்திரத்துக்கு வேகம் அதிகமா இருக்காது, உங்களுக்கு வேகம் அதிகமா இருக்கும். உங்க நட்சத்திராதிபதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதனால நீங்க நல்லா இருப்பீங்க, கொண்டு போய் யார் மேலேயாவது வண்டியை விட்டுருவீங்கிற மாதிரி உள்ள தன்மை. நான் நெகட்டிவா சொல்லணும்னு நினைக்கல, ரொம்ப கவனமா இருக்கணும், வேகப்படக்கூடாதுன்னு சொல்றேன். ராசியாதிபதி வக்ரம், ராகு கூட இணைகிறார், அதுதான். அதே மாதிரி வேற எதுவும் ப்ராப்ளம்னா வண்டியில ஆர்சி புக்ஸ், வண்டியில எதுவும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கிளைம்னா என்ன, ரெனியூவல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரெனியூவல் பண்ணி வச்சிருக்கேங்க. அது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இல்லை எல்ஐசியில் நான் பாலிசி போட்டிருக்கேன், ஒரு சிலர் அப்படி இருப்பீங்க, எல்ஐசியில் நான் பாலிசி போட்டிருக்கேன் அது நான் இது பண்றேன் அப்படின்னா அது எதுவும் ரினியூவல் பண்ற டைம் வந்துச்சுன்னா ரெனியூவல் பண்ணிடுங்க டக்குன்னு.
ஏன்னா இது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம். மற்றபடி எல்லாமே சூப்பர். ஈவன் மேரேஜ் லைஃபா இருந்தாலும் அது நல்லா இருக்கும். எல்லாமே சாதகமான தன்மை. லவ் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருந்தாலுமே அதெல்லாம் நீங்க சமாளிச்சு கொண்டு வந்துருவீங்க. இந்த விஷயத்துல மற்ற நட்சத்திர 2 நட்சத்திரக்காரர்களும் வீக்கு, நீங்க சூப்பர். உங்களுக்கு லவ் ரிலேட்டடா ப்ராப்ளமே இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு கொண்டு வந்துடலாம். அதெல்லாம் நல்லா இருக்கு. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனை இருந்தால் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.